இன்னைக்கு நாம டாக்ஸிக் முதல் நாளே போயிட்டு வந்துட்டோங்க. எப்படி இருக்கு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, படம் மொத்தம் நான் தேடி நிற்கிற ஒன்லைன் ஸ்டோரி எங்கேயாவது கிடைக்குமா ரிவ்யூல இப்போ சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் யாராவது பார்த்தாக்கா கமெண்ட்ல சொல்லி விடுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னாக்கா, ஓப்பன் பண்ணதே ஹீரோனு பாம்பு வச்சு சாவுறான். அவன் எதுக்கு சாவுறான்னு தெரியல. அடுத்து என்ன பார்த்தாக்கா, அவங்க பையன் வந்துட்டு அப்பன் கூட போகிறான். அப்போ வந்துட்டு குடிச்சு பார்த்தாக்கா ஒரு ஹேண்ட் பிரேக் போட தெரியலையான்னு தெரியல, அது விழுந்து செத்துருதா என்னன்னு பார்க்கறதுக்குள்ள ஹீரோ போய் காப்பாத்திடுறான். படம் இவ்வளோ தானேன்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே தான் இன்ட்ரோன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே ஓடினதா என்னன்னு தெரியல. புரிஞ்சது இந்த ஒரு லைனு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் ஹைலைட்டான கேரக்டர் 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோனே ஆகட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நம்ம நயன்தாரா, அவங்க கொடுத்த ரோல் ரொம்ப பெரிய ரோலு. அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு படம். அவங்க எப்போ செத்துட்டாங்களோ அப்பயே படமும் செத்துடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு உட்காந்து முடியலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன சொல்ல போனால், நான் பெங்களூரில் இருக்கிறேன். யஷோட தீவிர ரசிகரில் நானும் ஒருத்தன் தான். இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யஷ் அண்ணா, ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க? உங்கள் மேலே ஹைப் வச்சதுக்கு நீங்கள் வச்சு நல்லா செஞ்சு விட்டீங்கண்ணா. நன்றி, வணக்கம். டிக்கெட் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன், பார்த்துக்கோங்க.